அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? ஆமாங்க. வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள், குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள், இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் தீபாவளி தினத்தன்று ரூ. 5,000 தீபாவளி பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அரசாணையும் ஒரு ஸ்கீமாவும் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும், அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படுது, அதே மாதிரி இதற்கான டோக்கன் எந்த தேதியிலிருந்து வழங்க போறாங்க, ஸோ அதற்கான முழு தகவலும் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ குறிப்பா இந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த மகளிர் உரிமை தொகையோட சேர்த்து பொங்கல் பரிசு மாதிரி இந்த தீபாவளி பரிசும் வழங்க போவதாக சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது இந்த ஸ்கீம் அப்டேட்டு. அதே மாதிரி பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ எல்லாமே தொடர்ந்து வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு தகவலும் தெளிவாக துல்லியமாக இந்த ஸ்கீமுக்கான முழு தகவலும் அப்டேட்டுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? இங்க தெளிவா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குறிப்பா தீபாவளி பரிசு வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ரூ. 5,000 தீபாவளி பரிசுக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இதற்காக கிட்டத்தட்ட தமிழக அரசுக்கு 10,000 கோடி வரை செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டிருக்குதுங்க. சரிங்களா? இது எல்லாமே பார்ப்போம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5,000 பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? இது போன ஆகஸ்ட் மாதமே இதற்கான நோட்டிஃபிகேஷன், இதற்கான ஸ்கீம் கொடுத்திருந்தாங்க. இதற்கான டோக்கன் வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து இதற்கான டோக்கன் வழங்கப்படும் அப்படின்னும் சொல்றாங்க. சரிங்களா? அதற்கு முன்பாகவே நான் ஏன் இந்த ஸ்கீம் அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னா, எல்லாருக்கும் இந்த அப்டேட் சேரணும், இந்த ஸ்கீம் எல்லாரும் பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம முழுமையா எல்லாருக்குமே சொல்றதுங்க. சரிங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரு கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ரேஷன் அட்டை ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்படுகின்றன. மகளிர் உரிமை தொகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1,000 நிதி உதவி அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்கான அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள் மட்டுமல்லாமல் கரும்பு, வேஷ்டி சேலை போன்ற பொருட்களும் வழங்கப்படுகின்றன. இது மட்டுமல்லாமல் ரொக்க பணமும் வழங்க போறாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அதே போலதான் இப்போ தீபாவளி பரிசும் வழங்க அதற்கான அப்டேட் கொடுத்திருக்காங்க. என்னன்னா, சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுதந்திர தினத்தன்று செய்தியாளர்களிடம் சந்தித்து ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்திருந்தாரு, ஸ்கீம் கொடுத்திருந்தாங்க. என்னன்னா, ஒரு அறிவிப்பாக கொடுத்திருக்காங்க. நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, ஜிஎஸ்டி விஷயத்தில் நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்களுக்கான வரி விலை குறையும் என்று அறிவித்தார். சரிங்களா? ஸோ அதே போலதான் ஜிஎஸ்டி போன 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்க
28% இருந்த ஜிஎஸ்டி வரியானது தற்போது 18% குறைக்கப்பட்டிருக்குங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். அது மட்டும் இல்லாம தீபாவளி தினத்தன்று இந்த சூழலிலும் தமிழ்நாடு மக்களுக்கு தீபாவளி பரிசும் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு ஸ்கீமாவும் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில தான் இப்போ ரேஷன் அட்டைங்களுக்கு வந்து ரூ. 5,000 குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கவங்களுக்கு, குறிப்பா என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூ. 5,000 பரிசாக வழங்கும் அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக தமிழ்நாடு அரசுக்கு ரூபாய் 10,000 கோடி வரை செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. காத்திருக்கும் தமிழக மக்கள். தீபாவளி பரிசாக தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு ரூபாய் 5,000 வழங்கும் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அரசு இன்னும் வெளியிடவில்லை. ஆனால் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ எனினும் இந்த பரிசுக்காக தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்த்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்கீம் வந்து வந்தது உண்மைதாங்க. வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து இதுக்கான டோக்கன் வந்து அனைத்து ரேஷன் கடைகளிலுமே இதுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகும். அதே மாதிரி விநியோகம் செய்வாங்க. சரிங்களா? எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. ஸ்கீமை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.